வணக்கம் வணக்கம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா த ஃபியூரியஸ் மூவியை பற்றி பேசியிருப்போம். ஒரு நல்ல ஆக்ஷன் மூவி. கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. அந்த வீடியோ தான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோவும் கூட. எந்த ஒரு இன்ட்ரோவுமே இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக கண்டென்ட் உள்ள குதிச்சிருப்பேன். வீடியோ போடணுன்ற அவசரத்தில் வேகமாக வெறும் கண்டென்ட்டை மட்டும் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்பேன். நம்ம சேனலோட நேம் பார்த்தீங்கன்னா யூஷுவல் ரேண்ட். ரேண்ட்டுன்றது உங்களுக்கே தெரியும். எதை பற்றியாவது பேசுறது, இல்லை எதை பற்றியாவது புலம்புறது. நம்ம சும்மா ஏதாவது ஒரு டாப்பிக்கை ஸ்டார்ட் பண்ணுவோம், அது எங்கெங்கேயோ போய் எதுலையோ ஒரு டாப்பிக்கில் முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாலியாக ஒரு ஃபன்னாக இந்த சேனலை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நேம் வச்சேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம சேனலில் பாட்காஸ்ட் மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்றது தான் என்னோட ஐடியா. ஸோ அது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வீடியோ கன்சிஸ்டண்ட்டாக போடணும். அதுக்கப்புறம் காலம்தான் பதில் சொல்லணுன்ற மாதிரி தான். இதுதான் சேனலோட கோர் ஐடியா. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன மூவியை பற்றி பார்க்க போகிறோன்னா நான் ஒரு ரீவாட்ச் பண்ண மூவி. எதனால் இது ரீவாட்ச் பண்ணேன்னா த ஃபியூரியஸ்னால தான். ஒரு நல்ல ஆக்ஷன் படம் பார்த்துட்டு சரி இதே மாதிரி இன்னொரு ஆக்ஷன் படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு யூடியூப் ஷார்ட்ஸில் நான் ஆல்ரெடி பார்த்த படத்தோட இந்த ஷார்ட்ஸ் வரவும் அது பார்த்தோன்னே சரி ஓகே இதை ரீவாட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். போரும் அடிக்கல. இனிஷியலாக இந்த மூவி எப்படி பார்த்தேன்னா, நம்ம சர்ச் பண்ண மாட்டோம் டாப் 10 மூவிஸ், பெஸ்ட்டு மூவிஸ்ன்றது. அந்த மாதிரி பெஸ்ட்டு கொரியன் மூவி அப்படின்னு போடும்போது மிட் நைட் ரன்னர்ஸ் 2017 ரிலீஸ் ஆன கொரியன் மூவி. கொரியன் நேம் என்னன்னு தெரியல, நான் அப்புறமா சர்ச் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன். ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது ஸ்டோரி படித்து பார்க்கும்போது ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் போலீஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ண பிறகு அவங்களுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் ஈவெண்ட் நடக்குது. அதனால் அவங்க லைஃப் எப்படி மாறுது அப்படின்றது தான் ஒன்லைனர் மாதிரி. ஓகே நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தமிழில் நம்ம அந்த டானாக்காரன் அந்த மாதிரி இந்த படம்லாம் பார்த்துட்டு இருந்த டைம்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் டைம் பார்த்தப்போ. ஸோ ஓகே இந்த படத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். கதைன்னு பார்க்கும்போது என்னன்னா, ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, அவங்க கிராஜுவேட் ஆகி காலேஜ் ஜாயின் பண்ணணும். ஸோ அவங்க போலீஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணுவாங்க. அந்த 2 பேருக்கும் அவங்களுக்கு ஒருத்தர் யாருன்னு தெரியாது. இனிஷியலாக அவங்க ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் ஒன்று க்ரியேட் ஆகி அது ஒரு ஜாலியாக போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் ஒரு லைஃப் சேஞ்சிங் ஈவெண்ட்டாக ஒரு பொண்ணு கடத்திடுவாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றது தான் மெயின் ஸ்டோரி பாயிண்ட். ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு சிங்கிள் லைனில் நல்லாவே ட்ராவல் ஆச்சுன்னு சொல்லலாம். கதை எங்கேயும் டிபேட் ஆகாமல் சொல்ல வரதை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லிட்டு ரொம்ப வளவலா கொலான்னு இழுக்காமல் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ள பில்ட் ஆகிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அழகாக ஒரு அந்த டைம்லைன்லேயே காட்டுவாங்க. ஒரு 1 இயர் அப்படியே ஓடிட்டு இருக்கும் போலீஸ் அகாடமியில். அதுலேயே அப்படியே காட்டுவாங்க அவங்களுக்குள்ள எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் க்ரியேட் ஆகுது, எப்படி ஸ்ட்ராங் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த லைஃப் சேஞ்சிங் ஈவெண்ட் எப்போ நடக்குது, அந்த 1 இயர் போலீஸ் ட்ரைனிங் முடிந்த பிறகு அவங்களுக்கு ஒரு லீவ் மாதிரி வரும். ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு வெளில போகும்போது ஒரு பொண்ணை பார்ப்பாங்க. ஸோ அந்த பார்க்குற பொண்ணை ஒருத்தர் கடத்திட்டு போயிடுவாங்க. அந்த பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் 72 ஹவர்ஸில். ஏன்னா போலீஸ் அகாடமியில் 72 ஹவர்ஸ்க்குள்ளே கண்டுபிடிச்சாதான் அதாவது 72 ஹவர்ஸ்ன்றது கிரிட்டிக்கல் ஹவர். ஸோ அதுக்குள்ளே கண்டுபிடிச்சா அந்த பொண்ணு உயிரோடு இருப்பாங்க.
72 ஹவர்ஸ் தாண்டிச்சுன்னா இறந்ததா கன்சிடர் பண்ணிருவாங்க. கன்சிடர் பண்ணி தான் அந்த இன்வெஸ்டிகேஷனே நடத்துவாங்க அப்படின்ற ஒரு இது. ஏன்னா அது ஒரு ஆவரேஜ் டைம் மாதிரி கால்குலேட் பண்ணி எடுத்திருப்பாங்க இதுக்கு முன்னாடி நடந்த கேஸ் ஹிஸ்ட்ரி எல்லாம் வச்சு. ஸோ அந்த 72 ஹவர்ஸ்க்குள்ளே அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து ஸ்டோரி. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிற அந்த ஒரு ஜாலி மூமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து எதுக்குடா இந்த போலீஸ் வேலையில் ஜாயின் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு ரியலைசேஷன் நடக்கும். ஒரு ரியாலிட்டி செக் மாதிரி வந்து போகிற போக்கில் அது அப்படியே சொல்லியிருப்பாங்க. அந்த ரொம்ப அதுக்காக வந்து மெனக்கெட்டுன்னு ஒரு சீன்லாம் வைக்கல. அது அப்படியே ஒரு ஜாலியாக போகும் அந்த சீனும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பாயிண்ட்ல வந்து நம்ம கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ரியலைஸ் பண்ணுற பாயிண்ட்டும் நல்லாயிருக்கும். ஏன்னா இவங்க 2 பேரும் வந்து ஒரு ஆம்பிஷனோட எல்லாம் சேர மாட்டாங்க போலீஸ் ஆகணும் அப்படின்னு. ஏன்னா ஃபீஸ் இங்கே தான் கம்மியாக இருக்கும் அப்படின்றதுக்காக வந்து இந்த போலீஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து இப்படி தான் வந்து உங்களுக்கு ஸ்டோரி வந்து போகும். அதே மாதிரி ஆக்ஷன் காமெடி மூவி இது. ஆக்ஷனை பற்றி பேசும்போது வந்து ஆக்ஷன் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே இருக்கும்னு சொல்லலாம். வந்து ஒரு ஹீரோ மட்டும் அடிக்கிற மாதிரி இல்லாமல் அடி வாங்குற மாதிரி இருக்கும். நல்லாவே ஒரு இது இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த படம் சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், அதாவது இந்த ஸ்பை மூவின்னு சொல்ல முடியாது இதை, அதான் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு மூவி இது. அந்த மாதிரி ஜான்ரா பார்க்குறவங்களுக்கு, அப்புறம் ஒரு ஆக்ஷன் மூவி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த மூவி வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு போர் அடித்தா கண்டிப்பாக இந்த மூவி பார்க்கலாம். போர் அடித்தா பார்க்கணுன்னு இல்லை, தாராளமாக பார்க்கலாம். வந்து நல்லாவே இருக்கும். ஐஎம்டிபியில் வந்து இதுக்கு 7.4 ரேட்டிங் கொடுத்த மாதிரி ஞாபகம் வந்து. ஸோ இந்த மூவியை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு நல்ல மூவியோட வந்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய் பாய்.